ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:34 கூட வாசிக்க கேட்போம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். ஆமென். இங்க பாருங்க, மரியாள் தேவதூதனை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? இது எப்படி ஆகும்? ஆமென். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்போ இது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குல்ல. இது எப்படி ஆகும்? எனக்கு பணமே இல்லையே, இது எப்படி நான் செய்து முடிப்பேன்? எனக்கு படிப்பே இல்லையே, இது எப்படி நடக்கும்? எனக்கு வேலை எங்கே கிடைக்கும்? பல காரியங்களில் டாக்டர் ரிப்போர்ட் இப்படி இருக்குது, இது எப்படி முடியும்? அப்படி பல காரியங்களை நம்மளும் என்ன பண்ணனா பயந்து போய் இப்படியாப்பட்ட கேள்வி கேட்குறீங்களே, இது எப்படி ஆகும் என்று. இது எப்படிப்பட்ட சூழ்நிலை மரியாள் கேட்பாருங்க என்று சொன்னால், அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:31 கூட வாசிக்க கேட்போம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பாருங்க, இப்ப தேவதூதன் சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவ, அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று. அப்பொழுது தான் மரியாள் கேட்குறாங்க, ஐயோ இது எப்படி ஆகும்? நானோ புருஷனை அறியனே, நான் இன்னொரு கன்னிப்பெண்ணாக தான் இருக்கிறேன், நான் இன்னும் திருமணமாகாத ஒரு கன்னிப்பெண், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? தெய்வ பிள்ளைகளே, அப்போதுதான் தெய்வத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும், அதே லூக்கா 1:37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி பரிசுத்த ஆவியான ஒரு மேலிடுவார். இந்த குழந்தை சாதாரணமான குழந்தைல ஒரு தேவ குமாரன், அது பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்படுகிற குழந்தை, அது தேவன் குமாரனே, தேவனே கடவுளே உனக்கு பிள்ளையாக பிறக்க போகிறார். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட இது எப்படி ஆகும் அப்படி கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமே. ஒரு பல காரியங்கள், இது என்னால் முடியுமா, இது வாய்க்க முடியுமா, இந்த காரியம் வாய்க்குமா கலங்கி கொண்டிருக்கீங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதே மரியாள் பயந்தாங்க, கன்னி பெண்ணாச்சே. யோசித்து பாருங்க, உலகம் என்னெல்லாம் பேசியிருக்கோம், எப்படியெல்லாம் தூஷித்திருக்கோம், அவளுக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும், எப்படி விதமான கலக்கங்கள் இருக்கும். ஆனால் அவள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தபடினால ஒரு தேவ குமாரனை பெற்றுவிடுகிற பெரிய பாக்கியத்தை பெற்றார். உங்கள் வாழ்க்கையில் கூட இது எப்படி ஆகும்னு கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. கேள்வியோடு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, அவர் என்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரோ, உங்கள் வாழ்க்கையில் அவர் என்ன திட்டமிட்டிருக்கிறாரோ அது அப்படியே நடக்கும். எது முடியாதது அப்படி கலங்கி குறைங்களோ ஆண்டவர் செய்து முடிப்பார். இதை நம்புங்க தேவ பிள்ளையில, நிச்சயமாய் நீங்களும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுவீங்க. கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது எப்படி ஆகும் என்று கலங்கின மரியாளுக்கு ஆண்டவரே உலகமே போற்றுகிற வண்ணமாய் ஒரு தேவகுமாரனை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை கொடுப்பீங்கன்னா, இவர்கள் வாழ்க்கையோட இது எப்படி ஆகும்னு கேள்வியோடு இருப்பாங்கன்னா கர்த்தருக்கு பதில் தருவீராக. உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர் இல்லாதவிலிருந்து இருக்கிறத போல அழைக்கிற கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்களை செய்வீராக ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தேவனால் எல்லாம் கூடும். தைரியமா போங்க. God bless you.